friends, வணக்கம். நான் உங்க லட்சு from Manchester சேனல். சாரி சூப்பரா இருக்கா? ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ மார்னிங்கே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு எல்லாரையும் கிளப்பியாச்சு அண்ட் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்புறம் பவர் ஃபுல் கட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால வந்து கெட் ரெடி வித் மீல வந்து பாதி தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஷூட்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து வீடியோல பிளாக் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி திஸ் இஸ் ப்ரௌன், நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர். நான் வந்து போக போற ஷூட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி இதுதான். பட் நார்மலா பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு இடம் அது. ஸோ அங்க வந்து இந்த டைப் ஆஃப் சாரி வந்து நல்லா இருக்கும்னு நம்பி நான் வந்து இதை கட்டியிருக்கேன். பட் ஜுவல்லரிலாம் வந்து நம்ம காட்டும் போது எந்த அளவுக்கு இது டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஸோ நான் இப்போ என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்னா as usual moisturizer, sunscreen ரெண்டுமே டாட் அண்ட் கிரியோடது, ஐ மீன் ஜார்ஜ் அண்ட் கியோடது. அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து I think from MAC, it's not original. I think ஒரு 500 or 600 something அந்த பிரைஸ்லாம் வாங்கினேன். பட் நல்லா இருக்கு. ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்குற வரைக்கும் ஸோ இதை தான் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். இப்போ வந்து லிப்ஸ்க்கு வந்து ஒரு லிப் பாம். இது வந்து ஆக்சுவலாக நேச்சுரல் லிப் பாம் சொல்லிட்டு ஒன்று சேல் பண்ணாங்க, மறந்துட்டேன் அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வேணா டேக் பண்ணுறேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவே வந்து என்னோட லிப் கலர் இப்படி தான் இருக்கும். அதாவது இதுதான், ரொம்ப ப்ரௌனும் இல்லை, ரொம்ப பிங்க்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிங்கிஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிப் பாம் போட்டுட்டு நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா நான் 2 லிப்ஸ்டிக் சொல்வேன். ஒன்று வந்து ஃப்ரம் மெப்லைன் இஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட். என்னோட ஃபர்ஸ்ட் மெப்லைன் ப்ராடக்ட். ஸோ வந்து மேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு எனக்கு கல்யாணம் ஆனப்போ நான் வந்து பண்ணது சிம்பிள் மேக்கப் லுக். ஸோ என்னோட கல்யாணம் ஆகும்போது எனக்கு வந்து 20 இயர்ஸ். ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வீக் நான் வந்து கல்யாணம் ஆச்சு. அந்த டைமில் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் மெப்லைன். ஃபர்ஸ்ட் டைம் மெப்லைன் அண்ட் ரெவ்லான் இது ரெண்டுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ அதுலேருந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். பட் அந்த கோட் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் திஸ் இஸ் ஸோ சூப்பர். இந்த மெப்லைனோடது லிப்பி 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. இந்த ஷேட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகான ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ரௌன் வித் மாஃப் பிங்க்கும் மிக்ஸ் ஆன எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஷேடு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நான் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் வீடியோவில் கண்ணுக்கு மேலே ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் நான் வந்து சின்ன வயசு ஸ்கூல் டேஸில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் பண்ணேன் இந்த வேலையை. அங்கே வந்து கொஞ்சம் லைட்லாம் நல்லா போட்டிருப்பாங்களா, அப்படி கொஞ்சம் அந்த லைட்டிங்கில் நல்லா கிளாமாக ஒரு லுக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட அந்த கிளிட்டரி ரோஸ் கோல்ட் ரெட்ரோ அப்படின்னு ஒன்று இருந்தது, ஒரு மாதிரி லிக்விட் ஹைலைட்டர் மாதிரி. ஸோ அதை வந்து வச்சு சும்மா அது ஒரு பேஸ்லாம் கூட எதுவுமே பண்ணலாம், அப்படியே வந்து ஹைலைட் பண்ணேன். பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் பண்ணேன். அண்ட் சுகர்ல இருந்து ஒரு 3 லிப் கிரையான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது கோட் வந்து பார்த்தீங்கன்னா 15, எஸ் கோட் வந்து 15 ப்ளம் அண்ட் இன்னொன்று வந்து 20 ஹனி ரைடர் இந்த ஷேடு. அண்ட் இது வந்து 07 வயலா. இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இதை வந்து நான் என்னென்னா மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். மோஸ்ட்லி இந்த பிராண்டோடது எல்லாமே நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கினது இந்த ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க வந்து இந்த ஷேட் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்து அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சுகர் வந்து நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் 2-3 தோட ஸ்மச் பண்ணி அப்படியே ஸ்வாட்ச் பண்ணதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பட் எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை என்னோட இதுக்கு. பட் 2-3 இதோட இன்னொரு பிராண்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் கே பியூட்டி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட் மெப்லைனுக்கு அப்புறம் கே பியூட்டியில் இந்த டீசர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி மைல்டான மேட்டி லுக் வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைட்டாக எடுத்து தான் போடுவேன். போட்ட மாதிரியும் இருக்கும், லிப்ஸ்டிக் போடாத மாதிரியும் இருக்கும்.
ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எஸ், இப்போ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிறேன், ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அந்த ஷூட் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிட்டு போனால் தான் அது கொஞ்சம் ஸ்டே ஆகும். மேபி அங்கே போயிட்டு டைம் இருக்கும் சம்டைம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து கொஞ்சம் கூச்சப்படும் அந்த இடத்துல அப்ளை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுவோம். இல்லைனா இந்த மாதிரி தான் ஷார்ட்டாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மைல்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது ஃப்ரம் ரெவ்லான், பட் இது வந்து எனக்கு 428 பிங்க் வெல்வெட். இதுவுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஷேடு தான். இதுவுமே நல்லா இருக்கும். இந்த ஷேடுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட்டர் ஷேட்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுவேன். இன்னொன்று வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கின வெப்லைன்ல, இது வந்து ஃப்ரம் சிகி ஹேடிட் சொல்லிட்டு ஒரு நேம் போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா கோல்டு இலுமினேட்டர், லிக்விட் இலுமினேட்டர். 2500 2800 சம்திங். இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது எனக்கு கொஞ்சம் ஃப்ளாப் தான். மேபி இந்த ஹைலைட்டர்ஸ் நிறையா வந்து இலுமினேட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், நிறைய எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே சிக்கு சிக்கு சிக்குன்னு ஃபேஸ் இருந்தது. நான் இப்போ ரொம்ப லைட்டாக தான், அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தான் எடுத்தேன் அதுலேயே, பட் அதில் ரொம்ப சிக்கு சிக்குன்னு ஆயிடுச்சுங்க. பாருங்க கை பாருங்களேன், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சமா லைட்டா அப்ளை பண்ணாலும் உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைன் ஆயிடும். அப்புறம் வந்து கரகாட்டக்காரி மாதிரி இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. என் வீட்டுக்காரர் தான் முதல்ல சொல்லுவார், வாட் இஸ் திஸ் மா, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு. so many restrictions. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் எடுத்தது ரொம்ப குட்டி டின்ட்டு தான், பட் ரொம்ப நல்லா அப்படியே ஒரு ஷைன் தெரியும். நீங்கள் இந்த லைட்னிங்லாம் நல்லா க்ளோ ஆகும். பட் இதோட காஸ்ட் வந்து ஓகே தான் இந்த ப்ராடக்ட், பட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் இது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், ஏன்னா இதில் கொஞ்சம் வால்யூம் இருக்குது. கொஞ்சம் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ஹைலைட்டர் அப்படியே இது அப்படியே போட்ட மாதிரி தெரியல, கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்க, நல்ல கிளாஸினஸ். அப்படியே டேர்ன் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம். இது ஏன் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏதோ ஒன்று ஒரு ஆயில் எடுத்து மூஞ்சில் அப்புறம் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆகிடும். எஸ், இது நல்லா இருக்கு. அண்ட் ஸோ நான் வந்து ஃபைனலி கிளம்ப போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிளேட் போட்டேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரான ஷேடுங்க. இதுல மோஸ்ட்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஷேடு வந்து செம்மையா இருக்கும். ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிளாஸியாகவும் இருக்கும், நல்லா ஒரு க்ரீமியா, ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஷேட்ஸ். ஒரு மஸ்ட் ட்ரைல டெஃபினட்டா இது சொல்லலாம். அவ்வளோதான். இதோட வந்து பொட்டு வச்சுட்டு காமிக்க போறேன். ஒரு சின்ன டிசைனர் இயரிங்ஸோட ஃபைனல் லுக் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா சாரி வந்து நான் சிங்கிள் ப்ளீட்ல தான் கட்ட போறேன். பட் சிங்கிள் ப்ளீட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்க மாதிரி தெரியுது. ஆஸ் ஜார்ஜெட் சாரி தான். ஸோ அதை நான் எப்படி கேரி பண்ண போறேன் அப்படின்றத ஃபைனலாக நான் வந்து காட்டுறேன். பொட்டு ஆஸ் யூஷுவல் நான் வாங்கின ஸ்டோன் பொட்டு கலெக்ஷன். ஸோ குட்டியான ஸ்டோன் பொட்டு வச்சிடலாம். இந்த ஸ்டோன் பொட்டெல்லாம் வந்து இந்த குட்டியான பொட்டெல்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயினா வந்து இந்த வெசல் வாஷிங், அதுதான் என்னோட பிக்கஸ்ட் டாஸ்க். வெசல் வாஷ் பண்றது, அப்புறம் அந்த ஆனியன் கட் பண்றது, பூஜை சாமான் வளர்க்குறது, இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த நெயில்ஸ் மட்டும், ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ட்ரை ஹேண்ட்ஸா, ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்கு மட்டும் தான் இப்படியோடு சொல்லிட்டு அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மேனேஜ் பண்ணிடுவேன் ஹோல். ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட். நான் இப்போ இயரிங்ஸ் போட்டு ஃபைனல் லுக் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரு லார்ஜ் பார்டர் வர மாதிரி இருக்கும். இந்த சாரி தான். ஆக்சுவலாக நான் வந்து லாங் போனி டெயில் வந்து போட்டிருக்கேன். அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வந்து பின்னிருக்கேன். பிகாஸ் நான் வந்து 2 வீலர் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஹேர் வந்து கண்டிப்பாக செம்மையாக வந்து லாஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மடிச்சுலாம் கட்டிட்டு அந்த நேரத்துக்கு போயிட்டு அங்கே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ஹேர் ஃபால்லாம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ இருக்கிற பொல்யூஷன் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்து ஹேர் வந்து பயங்கரமாக கூட்டிடும். பர்டிகுலர்லி கொஞ்சம் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணணுன்றவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க.
போஸ்ட். ஸோ இதான் சாரீ லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து சிட் சாட் மாதிரி தான் போச்சு. சில லிங்க்ஸ் வந்து சில ப்ராடக்ட் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஏதாவது ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சி ட்ரை பண்ணுற ப்ராடக்ட். மோஸ்ட்லி 2-3 இயர்ஸாக இந்த பிராண்ட் நான் வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணுறேன். இந்த பர்டிகுலராக இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஃபாலோ பண்ணுற இது. உங்களுக்கும் இதை பிடிச்சிருப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன ஷூட் முடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.